ஹாய் மக்களே, நியூஸை திறந்தாலே எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் 5 வயசு, 3 வயசு, 10 வயசு, 7 வயசு இந்த மாதிரி தான் பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் பல பெண்கள் வீடியோ எடுத்து பல பேர் சில விஷயங்கள் மாட்டுறாங்க. பயம் இல்லாமல் இருக்கிறாங்க, பயம் இல்லாமல் திரியிறாங்க, பயம் இல்லாமல் சில விஷயங்கள் பண்ணுறாங்க. இதை மாற்றத்துக்காக தான் இந்த ஆட்சியை கொண்டு வந்தது. இந்த ஆட்சியில் இருக்கிற எம்எல்ஏவும் சரி, அரசாங்க ஊழியரும் சரி, யாருமே சரியான ஒரு பதிலும் அளிக்க மாட்டாங்க. நாடு எங்கே தான் போயிட்டு இருக்குன்னு தெரியல. தமிழ்நாடு சுடுகாடாக போயிட்டு இருக்கு மட்டும் தெரியுது. பாலியல் வன்கொடுமையில முதலிடம் வந்துடும் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்தளவுக்கு வெரி ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல நான் சீமானை ஆதரித்து பேசலை. சப்போஸ் சீமான இந்த ஆட்சியில் முதலமைச்சராக இருந்திருந்தா, சீரியஸாக சொல்கிறேன், பெண் பிள்ளையை தொடர்றதுக்கு ஒவ்வொருத்தவனும் யோசிப்பான், கண்டிப்பாக யோசிப்பான். ஏன்னா பயம் வந்திருக்கும். ஐயோ அண்ணன் வந்துட்டாரு, தொடர்றதுக்கே யோசிப்பானு கண்டிப்பாக. ஏன்னா அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள் இல்லை, அதான் உண்மை. இப்போ அதனால் பயம் இல்லாமல் பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த குழந்தைங்கள்லாம் நினைக்கும் போது. நாடு எங்கே தான் போயிட்டு இருந்தேன் மக்களே. அவங்கவுங்க பெண் பிள்ளைங்கள், குழந்தைகள் எல்லாருமே பத்திரமா பார்த்துங்க. இதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சொல்ல முடியும். யாரையும் நம்பி அனுப்பாதீங்க. இந்த காலத்தில் அவ்வளோ ரொம்ப ஒஸ்ட்டாக நடக்குது. எங்கள் வீட்லேயும் குழந்தைங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த 5 வருஷத்துக்கு பத்திரமா இருங்க மக்களே. அவங்க குழந்தைய பத்திரமா பார்த்துங்க.